வணக்கம். மீண்டும் வெட்டி பேச்சு பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து முதலமைச்சரோட உடல்நிலை குறித்து பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டு வருது. இந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது ஒரு அரசோட கடமை. அதை மறந்து அரசு செயல்படாம இருக்கிறது ஏன் அப்படின்னு நமக்கு புரியல. இன்னொன்னு இது சம்பந்தமா அங்க போயிட்டு வர்ற தலைவர்கள் கூட மருத்துவர்கள் இது போன்ற சிகிச்சை அளிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவல் இதுவரைக்கும் அவங்க வெளிப்படுத்தல. அது என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை வலுப்பெற செய்யுது. இப்ப அரசாங்கம் எப்படி இது போல ஒரு முதலமைச்சரின் உடல்நிலை குறித்த தகவல்களை மறைக்கலாம் அப்படின்னா, இது எந்த வகையிலும் ஏற்புடையது இல்ல. அவங்களுக்கு செயற்கை சுவாசம் குடுக்கப்படுறனால புகைப்படம் குடுக்க முடியல, ஆடியோ குடுக்க முடியல, வீடியோ குடுக்க முடியல. இது எல்லாம் இருக்கட்டும். ஆனா, மருத்துவ அறிக்கையில் இதுதான் முதல்வருக்கு பிரச்சனை என்று தெளிவுபட மக்களுக்கு கூறுவதில் என்ன தயக்கம்? இதற்கு முன்னால் முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர். அவர் இதே போல ஒரு காலகட்டத்தில் இருந்தபோது, அவருக்கு உடல் நலத்திற்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வெளிப்படையா மருத்துவ அறிக்கை வெளியிட்டாங்க சில நாட்கள்ல. ஆனா அது போல இன்னைக்கு ஜெயலலிதாவோட உடல்நிலையில ஏன் ரகசியம் காக்கப்படுகிறது? அவர் மிக மிக இக்கட்டான சூழ்நிலையில இருக்காரா? என்ன நிலையில இருக்காரு? இதெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டியது அரசோட கடமை. அதை அரசு செய்யாதது ஒரு வருந்தத்தக்க, கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். 2வது அடுத்த அமைச்சர்களா இருக்கக்கூடிய நபர்கள். ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும், அவர்தான் அடுத்த நிலையில இருக்கக்கூடியவர். அதுக்கடுத்து பொதுப்பணித்துறை இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க அதை தெளிவுபடுத்தணும். அதுவும் பண்ணல. இன்று மக்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ள கட்சிகள். இவங்க அங்க போறாங்க. நாங்களா மக்களுக்காக உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பார்க்க போயிட்டு அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற உண்மைய வெளிக்கொண்டு வரும் முயற்சியை மேற்கொள்ளல. இதுவரைக்கும் சென்றவர்களும் தெளிவான நிலைப்பாட தெரிவிக்கல. இந்த நிலையில வதந்திகளுக்கு எந்த வகையில் முற்றுப்புள்ளி வரும் அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. ஜெயலலிதா மூளை சாவு அடைந்துட்டாரு அப்படின்ட்டு ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 2 நாள் தான் கெடு குடுத்திருக்காங்கன்னு ஒரு பக்கம் செய்தி பரவுது. இது போல செய்திகள் வளர விட்டு அரசாங்கம் ரசிப்பது எதற்காக? இதற்கு ஏன் முற்றுப்புள்ளி வைக்க அரசாங்கம் தயங்குகிறது? இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க உங்களால் புகைப்படம், ஆடியோ பதிவு, வீடியோ பதிவு கொடுக்க முடியவில்லை என்றால் சரியான விளக்கத்தையாவது கொடுக்கலாம். அதை ஏன் கொடுக்கவில்லை? இவர்கள் ஏன் கொடுக்கவில்லை என்பதை பலமான எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுக ஏன் கேள்வி அங்கு சென்று நடப்பதை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்யவில்லை? அறிக்கைகளில் பேசிக் கொண்டிருக்கும் பல்வேறு கட்சியினர் உண்மையாக தமிழகத்தில் என்ன நடக்கிறது உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தா அங்க அப்போலோல போயிட்டு 2வது தளம் போனோம், முதலமைச்சரை சந்திக்கல, மருத்துவர்கிட்ட பேசணும், அமைச்சர்கிட்ட பேசணும், அதிமுக தலைவர்கள் கிட்ட பேசணும், இந்த தகவல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு வெளிப்படையான தகவல்களை சொல்ல மறுப்பது ஏன்? ஜெயலலிதாவுக்கு என்ன நடக்கிறது அப்போலோவில்? இந்த கேள்வி மில்லியன் டாலர் கேள்வியா எல்லாருக்குள்ளேயும் எழுந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில எதிர்க்கட்சி திறம்பட செயல்பட்டு மக்களுக்கு உண்மையை வெளிக்கொண்டு வர முயற்சி செஞ்சிருக்கணும். அந்த முயற்சியில அவங்க ஈடுபட விருப்பம் இல்லை அப்படிங்கிறது ஸ்டாலின் சொன்ன பதிலே தெரியுது. சோ அவங்கள நம்ம எதிர்பார்க்கிறது வேஸ்ட். அப்ப அரசு துறையில இருந்தும் வெளியிட விருப்பம் இல்லை. மருத்துவ நிர்வாகம் என்பது ஒரு தனிநபரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டனால அங்க இருந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆளுநர் ஆளுநர் இதில் ஏன் மௌனம் சாதிக்கிறார்? எதை யாருக்காக அவர் மௌனம் சாதிக்கிறார்? இந்த தவறுக்கு முக்கிய காரணம் ஆளுநரா? ஆளுநர் மீது இந்த கேள்வி எழுகிறது. சென்று வந்த திருமாவளவன் அவரும் வெளிப்படையான பல விஷயங்களை தெரிவிக்கல. ஆளுநர் அறிக்கையில் திருப்தி இல்லை என்று சொல்லி சென்ற திருமாவளவன் அங்கு போயிட்டு அவரும் ஆளுநர் எந்த நிலையில் சென்று வந்தாரோ அதே நிலையில் தான் அவரும் சென்று பார்த்து வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது எதனால் திருப்தி அடைந்தார்? நான் இந்த பாயிண்ட்னாலதான் திருப்தி அடைஞ்சிட்டேன். ஆளுநர் அறிக்கையில குற்றம் சொன்ன ஒரு நபர் அங்க போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அப்ப எந்த பதில்? அவரும் ஆளுநர் போல முதலமைச்சரை சந்திக்கல, வெறும் அதிமுக தலைவர்களிடம் தான் பேசியிருக்காரு.
அப்படி இருக்கும்போது மருத்துவர்கள் கிட்ட பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இதேதான் ஆளுநரும் செஞ்சுட்டு வந்தது. அவருக்கு எதனால திருப்திப்பட்டேன்னு ஆளுநர் சொல்லல. அதனால திருப்தி இல்லன்னு போன நீங்க, எதில் திருப்தி அடைந்தேன் அப்படின்னு அந்த கூடுதல் தகவல ஏன் சொல்லவில்லை? திருமாவளவன் எதற்காக அந்த விஷயத்த மறைக்கிறாரு? அப்ப ஜெயலலிதா விஷயத்துல என்ன நடக்குது? தொடர்ந்து சென்று வரும் தலைவர்கள் யாருமே உண்மை நிலைய வந்து மக்களுக்கு வெளிப்படுத்த தவறுவது ஏன்? அப்படிங்கிற கேள்வி எழுது. இந்த கேள்விய வந்து ஒரு உதாசீனப்படுத்திட்டு செல்ல முடியாத ஒரு கேள்வி. ஏன்னா தமிழகத்தோட முதலமைச்சர். தமிழகத்தின் பல அரசு பணிகள் இதனால முடங்கி போய் கிடக்கு அப்படிங்கிறது வந்து எல்லாரும் வெளிப்படையா தெரிஞ்ச ஒரு விஷயம். பல முறைகேடுகள் வந்து முதலமைச்சர் இல்லாதனால ரொம்ப சுலபமா நடக்கும். இது இந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு எதுவும் வந்து சீர்குலைந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தமிழகம். இதற்காக குரல் கொடுக்க வேண்டிய முக்கிய பொறுப்பு வந்து எதிர்க்கட்சிக்கு இருக்கு. அந்த எதிர்க்கட்சியும் அந்த பொறுப்பை உதாசீனப்படுத்துவது வருத்தப்பட வேண்டிய விஷயம். இந்த நிலையில முதலமைச்சரோட உடல்நிலை குறித்து எப்படி நமக்கு உண்மையான தகவல்கள் வந்து சேரும் அப்படிங்கிற கேள்விக்கு நான் எந்த வகையில் யோசித்து பார்த்தாலும் பதில் இல்லை. இதற்கு சரியான பதில் கிடைக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஜெயலலிதா பூரண குணமடைந்து தனது புகைப்படத்தையோ இல்லை ஆடியோ பதிவையோ வெளியிட்டால் மட்டுமே முடியும். அதை தவிர்த்து இங்கு இருக்கும் எந்த ஒரு நபரும் தமிழக நலனிலோ இல்ல அரசு நிர்வாகம் முடங்கி கிடப்பதிலோ அக்கறை கொள்ளவில்லை. வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, செயல்பட முடியாத நிலையில் வந்து முதலமைச்சர் இருக்காரு. அரசு நிர்வாகத்தை யார் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து வெளிப்படையா இன்னும் எந்த ஒரு அறிக்கையும் வரல. இது குறித்து ஆளுநர் எந்த ஒரு கேள்வியும் எழுப்பியதாக தெரியவில்லை. எதற்காக அப்படின்னு புரியல. அப்ப இந்த மாதிரி நிர்வாகம் வந்து தடுமாறுது அப்படிங்கிறப்ப ஆளுநர் இதுல தலையிட்டு அடுத்து இன்னொரு இடைக்கால முதல்வரையோ இல்ல அரசு பொறுப்பை வந்து ஆளுநரை கையில் எடுத்தோ நடத்தலாம். அதற்கு வழிவகை செய்யணும். அதுதான் வந்து சட்டப்படி ஒரு நியாயமான ஒன்று. முதல்வர் செயல்பட முடியாத நிலையில் இருக்கிறார் என்பதை ஆளுநர் தெரிந்து கொண்டும் இந்த நடவடிக்கையில் ஏன் ஆளுநர் இறங்கவில்லை அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து செயல்பட முடியாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்துல இருக்காரு அப்படின்னா எதிர்க்கட்சி வந்து அதுக்கு ஒரு வழிவகை செய்ய முயற்சி செய்யணும். அத முயற்சி செய்யாதது கண்டிப்பா ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஆனா இந்த வாதத்தை யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அவர் முயற்சி செய்யலன்னு சொன்னத வந்து சரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து எல்லாம் போனவங்களுக்கே வந்து சாப்பாடு போடல. அப்புறம் நான் போனா எனக்கு யார் சாப்பாடு போட போறா? அதனால நான் போகல. அப்படிங்கிறது வந்து நியாயமான பதில் இல்ல. நான் அந்த இடத்துல போய் நின்னேன். எனக்கும் அவங்க சாப்பாடு போடல. ஏன்னு கேட்டேன். விளக்கம் சொன்னாங்க. அவங்க சொன்ன விளக்கம் வந்து எனக்கு திருப்தியா இருந்துச்சு. அதான். என்ன விளக்கம் சொன்னாங்கன்னா, இதான் சொன்னாங்க. அப்படிங்கிற உண்மைத்தன்மையை கொண்டு வர வேண்டிய கடமை எதிர்க்கட்சிக்கு இருக்கு. இது அவங்களும் செய்ய மாட்டாங்க. ஆளுநர் ஏன் செயல்படாத அரசை அனுமதிக்கிறார் அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு இருக்கு. இது எல்லாமே விடை தெரியாத கேள்விகளா, குழப்பங்களா சென்று கொண்டே இருக்கிறது. முதலமைச்சருக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்பல்லோவில்? விரைவில் உண்மை வெளிவரும் என்று நம்பிக்கையோடு வெற்றி பேச்சு பகுதியை நிறைவு செய்கிறேன்.